இது துலாம் ராசிக்கான ஏப்ரல் 15 முதல் 22 வரையிலான ராசி பலன்கள் பற்றிய சுருக்கமான பார்வை. கிரகங்களோட சாதகமான நிலை எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு பொற்காலத்தையுமே தரப்போகுது அப்படிங்கறத விளக்குகிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா? முதலில் ஏப்ரல் 20ஆம் தேதி சூரியன் 7வது கோணத்துல நுழைகிறது. இதனால சூரியன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்களும் அங்கே இணைகின்றன. செவ்வாய் உச்சம் பெறுவதால உங்க வாழ்க்கையில் இருந்த முரண்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல சமாதானம் பிறக்கும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நிதி சுதந்திரம், புதிய தொழில்கள், முதலீட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இதை எப்படி சொல்லலாம்னா, பிரபஞ்சமே நீங்க முன்னேறுவதற்கு ஒரு பச்சை விளக்க ஒளிர செய்வது போல் ஆகும். சரி, பொருளாதார வெற்றி கிடைப்பது இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? இரண்டாவதாக, உங்க ராசியை ஆளும் கிரகமான சுக்கிரனும் உச்சம் பெற்று ரொம்பவே வலுவா இருக்காரு. அதனால உணர்வுபூர்வமான முடிவுகளை எடுக்க இது ரொம்ப சரியான நேரம். காதல் உறவுகள் மேம்படும், திருமணத் தடைகள் நீங்கும். அது மட்டுமில்லாம வியாபார கூட்டாண்மைகள், சட்டப்பூர்வமான ஒப்பந்தங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடியே உடனே முடிவாகும். என்னங்க, எல்லாமே இவ்ளோ சரியா நடக்குமா? இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு நீ கேட்கலாம். இறுதியாக ஒரு சின்ன சவால் இருக்கு. புதன் 6வது கோணத்தில் இருக்கிறதால அதிகப்படியான சிந்தனை, மனச்சோர்வு மற்றும் சந்தேகங்கள் வரலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும்போது நமக்கு இவ்ளோ அதிர்ஷ்டம் கிடைக்குதா அப்படின்னு உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை வராது. சில நேரங்கள்ல அதிகப்படியான வெற்றியை ஒருவித பயத்தை உருவாக்கும் இல்லையா? இதிலிருந்து வெளியே வர உங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். சூரா ஷம்ஸ் ஓதுவதும் தரமான இயற்கையான ரூபிக்கல் அணிவதும் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லப்போனா, உங்க வீண் சந்தேகங்களெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஏப்ரல் 20க்கு பிறகு உங்களுக்காக காத்திருக்கும் இந்த பொற்காலத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க.